சோழ பேரரசனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி முடித்து 2 நாள் கழித்து வெளியிலே வந்து நின்று அண்ணாந்து பார்க்கின்றான். வானுயர எழுப்பிய கோயிலை பக்கத்திலே மந்திரி நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெருமூச்சு விடுகின்றான். இந்த கோவில், இந்த பெரிய கோவிலுடைய புகழ் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க வேண்டும் என்றால், ஏழைகள் நேரடியாக இந்த கோவில் நிர்வாகத்திலே பங்கு பெற வேண்டும். அதற்கு நான் ஒரு திட்டத்தையும் வகுத்திருக்கின்றேன். நம்மிடம் எவ்வளவு பசுமாடுகள் இருக்கிறது என்று கேட்கின்றான். லட்சக்கணக்கான பசுமாடுகள் இருக்கிறது என்று மந்திரி சொல்ல, இந்த பசுமாடுகளை பிரித்து கொடுங்கள். ஒரு வீட்டுக்கு 30 மாடு 40 மாடு கொடு. அவங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த ஏழைகளினுடைய வீட்டிலே அடுப்பெரிய வேண்டும். அதே நேரத்திலே ஒரு அரை ஆளாக்கு நெய்யை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்தை நிர்ணயிச்சு அந்த ஊர் தலைவர்கள் வந்து அந்த நெய்யை ஊற்றி அந்த விளக்கை எரிய வைக்கணும். இது மன்னனுடைய உத்தரவு, இறைவனுடைய ஆணைன்னு சொல்லிடுறான். உடனே பிரித்து கொடுக்கின்றார்கள். எரிஞ்சிட்டு இருக்கு.